ஏஜென்ட் டூர் ஃபார் அர்பைட்டில் ஃபேமிலி ரீயூனியன் விசா மூலிமா வந்தவங்க எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜெர்மனிக்கு ஃபஸ்ட்டு வந்ததுமே நீங்கள் ஏஜென்ட் டூர் ஃபார் அர்பைட்டில் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி உங்களோட ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 சுச்சுவேஷன் இருக்குது. ஜெர்மன் தெரியாது அப்படிங்கிறப்ப நீங்கள் ஏஜென்ட் டூர் ஃபார் அர்பைட் போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்ட் ஆர் உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது டிரான்ஸ்லேட்டர் கூட்டிகிட்டு நீங்கள் ஏஜென்ட் டூர் ஃபார் அர்பைட் போய்க்கலாம். நீங்கள் ஐடி படிச்சிருக்கீங்க, நீங்கள் ஏதாவது அப்ஸ்கில் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் ஆல்ரெடி ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணி ஒரு 10 to 20 ஜாப்ஸ் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகிருக்கும் இல்லையா, அதை காட்டி நான் இந்த ஸ்கில் இருந்தால் எனக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க நீங்கள் அப்ஸ்கில் பண்ணிக்கணும்னு நினைக்கிற கோர்ஸை அவங்க அக்செப்ட் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது. இன்னும் நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனதை காட்டலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய 10 to 15 ஓப்பனிங் ஜாப்ஸை காட்டலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸே இந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. பட் இது டிபெண்ட்ஸ் பர்சன் டு பர்சன், நீங்கள் எவ்வளோ தூரம் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. அடுத்த சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா லாங்குவேஜ் படிக்க சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் பாம்ஃப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணோம். அவங்க ஒன்ஸ் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த பாம்ஃபில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கக்கூடிய லாங்குவேஜ் இன்ஸ்டியூட்டுக்கு டைரெக்டாகவே போய் நீங்கள் லாங்குவேஜ் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பாம்ஃபை சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு பாம்ஃபில் பண்ணுறப்போ உங்களுக்கு அமௌண்ட் கம்மியாக தான் ஆகும். அண்ட் இப்போ நீங்கள் B1 ஒன்ஸ் ரிஜிஸ்டர் ஆனதுலேருந்து 2 இயர்ஸ்க்குள்ளே B1 எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ணதில் half ஆஃப் த அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. பட் அட்டனன்ஸ் மெயின் 80% நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் B1 எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா B1 முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஏஜென்ட் டூர் ஃபார் அர்பைட் போனீங்க அப்படின்னா அவங்க B2 படிக்கிறதுக்கு ஃபினான்ஷியலாகவே ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் B2 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஸ்கில்ஸை அப்ஸ்கில் பண்ணிக்கணும் ஆர் வேறு ஏதாவது ஒரு கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னாலுமே அவங்களே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க.